ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமாங்க, இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காலத்துல நம்ம யாரை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு மூலையில கிடந்த நம்மள கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தின் கண்களினால நம்மளை பார்த்து இம்மட்டிலுமாய் நம்மளை உயர்த்தி வந்திருக்கிறார். இம்மட்டிலுமாய் நம்ம ஜீவனோடு கூட நடத்தி வந்திருக்கிறார். ஆனா நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம எதை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய படிப்புகளையா, நம்முடைய தாளந்துகளையா, இல்ல என்னோட நான் தான் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? இல்ல நமக்கு ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க. நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை தான் மேன்மை பாராட்டணும். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆனா தேவனுடைய சாயலா இருக்கிற நாம எப்போதுமே நம்ம தேவனை தாங்க மேன்மை பாராட்டணும். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் நாங்க உங்களதான் ஆண்டவரே மேன்மை பாராட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்க சுயத்தை நாங்க பார்த்து நான் என்று சொல்லி நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதுப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி எங்க சமூகத்துல நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிலர் குதிரைகளை குறிச்சோ சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவாங்கப்பா. ஆனா நாங்க உங்க சாயல் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளா இருக்கிற நாங்க எப்போதுமே அப்பா இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாங்கள் மேன்மை பாராட்ட கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீர் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கற்றுக் கொடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.